ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பாஜகவில் இருக்க ஒரு முக்கிய புள்ளியான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் வந்து அவங்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சுட்டு அதே போல் கனிமொழி அவர்களோடு மிக நெருக்கமாக உரையாடி விட்டு சென்றிருப்பது தற்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க திமுகவோடு இணைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் அதிமுக விசஸ் திமுக அப்படின்ற ஒரு நிலைமை மாறி பாஜக விசஸ் திமுக அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போதைய அரசியல் களத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம், அதிமுக அவங்களுடைய கட்சியில் ஏற்படக்கூடிய உட்கட்சி மோதல்களையே சரி செய்வதற்கு நேரம் சரியாக இருக்குது. ஆனால் தற்போது பாஜக மெல்ல மெல்ல தமிழகத்தில் தற்போது கால் பதித்து கொண்டு இருக்காங்க. அவங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஒரு வலுவான கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு தற்போது அதிமுகவை வலுக்கட்டாயமாக தங்களுடைய கூட்டணியில் இணைச்சிருக்காங்க. அதிமுகவோடு மோதல் போக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அண்ணாமலை அவர்களை தற்போது தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தற்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது அண்ணா அறிவாலயத்துக்கு நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு இவங்க போயிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, திமுகவின் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய இல்ல திருமண விழா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுச்சு. இதற்காக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் பாஜகவின் சில முக்கியமான உறுப்பினர்கள் அதே போல் திமுகவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பிதழ் விடுக்கப்பட்டு இருந்துச்சு. இதற்கு பாஜகவில் இருந்து யாரும் கலந்து கொள்ள வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் ஆளாக வந்து கலந்து கொண்டாங்க. அப்போது அவங்க தமிழக முதல்வர் மற்றும் திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய உடல்நலம் விசாரித்து விட்டு உள்ளே சென்று அமர்ந்த அவங்க பார்த்தீங்கன்னா அங்கு திமுகவின் எம்பியான கனிமொழி அவர்களை நேரில் சந்தித்து சிறிது நேரம் தனியாக பேசியிருக்காங்க. அவங்க இரண்டு பேரும் சிறிது நேரம் தனியாக சென்று பேசி வந்தது தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், தற்போது தமிழக பாஜக தலைவர்கள் பல பேர் திமுகவுக்கு எதிரான போக்கில் தான் வந்து இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மாநில பாஜக தலைவர் யார் அப்படின்ற ஒரு போட்டி வரும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இணையான ஒரு போட்டியாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பார்க்கப்பட்டாங்க. காரணம், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை போலவே மென்மையான பண்பு கொண்டவங்க. இவங்க பாஜக தலைவராக தமிழகத்தில் தொடரும் பட்சத்தில் அதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளோடு மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு தமிழக பாஜக தலைமைக்கு தகவல் போயிருக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த ஒரு பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போதுல இருந்தே வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜகவின் தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலைமையில் தற்போது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருடைய இல்ல மனவிழாவிற்கு தற்போது எந்த ஒரு பாஜக தலைவர்களுமே கலந்து கொள்ளாத நிலைமையில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல் ஆளாக வந்து கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதே போல் எம்பி கனிமொழி ஆகியோரோடு நெருக்கமாக தற்போது இவங்க பேசியிருப்பது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி இவங்க விரைவிலேயே திமுகவில் வந்து இணைய போகிறாங்க. தமிழக பாஜக தலைவர் பதவி கிடைக்காதது விரக்தியில் இவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு தற்போது பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.